Class 12 CBSE 2025 to 26 sample paper solution தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி செக்ஷன் A ஃபுல்லா முடிச்சாச்சு அண்ட் செக்ஷன் B ல 23 வரைக்கும் AB 23 AB ல எல்லாமே முடிச்சாச்சு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ செக்ஷன் B ல 24th சம் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். If f of x plus y is equal to f of x into f of y for all x y is belongs to R and f of 5 is equal to 2 and f dash of 0 is equal to 3, then using the definition of derivatives find f dash of 5 ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க நமக்கு ஹிண்டும் கொடுத்திருக்காங்க, using the definition of derivatives ன்னு கொடுத்துட்டாங்க. So using the definition of derivatives எனக்கு formula என்ன, f dash of x is equal to limit h tends to 0 f of x plus h minus f of x the whole divided by h. First போடலாமா, நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், f dash of 5 நான் கண்டுபிடிக்கணும். So f dash of 5 இங்க x க்கு பதிலா இங்க என்ன இருக்கு, 5 இருக்கு. So x க்கு பதிலா நான் 5 போட போறேன். Limit h tends to 0 f of 5 plus h minus f of 5 the whole divided by h. Next எனக்கு givenலயே கொடுத்திருக்காங்க. See givenலயே எனக்கு கொடுத்திருக்காங்க f of x plus y is equal to f of x f of y ன்னு. So இங்க f of 5 plus h நான் எப்படி மாத்த போறேன், f of x plus y as per the given. So limit h tends to 0 f of 5 into f of h அதான கொடுத்திருக்காங்க, f of x plus y is equal to f of x into f of x minus f of 5 the whole divided by h. இது ரெண்டுலயும் காமன் என்ன இருக்கு, f of 5 என்ன காமனா, ஸோ நான் காமன் வெளியில எடுக்க போறேன். ஸோ f of 5 நான் காமனா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா f of h minus 1 the whole divided by h. இப்போ f of 5 எனக்கு வேல்யூ கொடுத்திருக்காங்களா, f of 5 எனக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க, 2 ன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ f of 5ல நான் 2 வேல்யூஸ் அப்ளை பண்ண போறேன். ஸோ வேல்யூஸ் f of 5 is equal to 2 நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா 2 into f of h minus 1 the whole divided by h. ஓகே, இப்போ நான் ஒன்னொன்னு அப்ளை பண்ணலாமா, இப்போ நான் லிமிட் அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா லிமிட் அப்ளை பண்ணிட்டேன்னா டிவிஷன் பை 0 which is not applicable. அதனால நான் ஒன்னொன்னா தான் நான் கண்டுபிடிக்கணும். அடுத்து given என்ன கொடுத்திருக்காங்க, f dash of 0 is equal to 3. இதே ஃபார்முலால f dash of 0 போட போறோம். So put x is equal to 0. அப்போ f dash of 0 is equal to limit h tends to 0 f of 0 plus h minus f of 0 the whole divided by h. எனக்கு f dash of 0 வேல்யூ கொடுத்திருக்காங்க, givenல செக் பண்ணுங்க. 3 is equal to limit h tends to 0. இது f of 0 plus h வந்து as per the given f of x plus y is equal to f of x into f of y. அதுதான் நான் பண்ண போறேன். So f of 0 into f of h minus f of h by h. இப்போ f of 0 காமனா வெளியில எடுக்கலாமா, 3 is equal to limit h tends to 0 f of 0 நான் காமனா வெளியில எடுத்துட்டேன் அப்படின்னா f of h minus 1 the whole divided by h. எனக்கு f dash of 0 வேல்யூ தான் கொடுத்திருக்காங்க, f of 0 வேல்யூ கொடுக்கல. நான் f of 0 வேல்யூ நான் கண்டுபிடிச்சு சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா ஃபைனல் ஆன்சர் என்னால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க போறேன், see f of 0 plus 5 is equal to as per the given f of 0 f of 5. f of 0 plus 5 என்ன, f of 5. So f of 5 is equal to f of 0 into f of 5. f of 5 வேல்யூ என்ன givenல கொடுத்திருக்காங்க, செக் பண்ணுங்க. 2 is equal to f of 0 into 2. இப்போ இந்த 2 வந்து இங்க ப்ராடக்ட்ல இருக்கு, நான் டிரான்ஸ்போஸ் பண்ணும்போது எனக்கு டிவிஷன்ல போயிடும். ஸோ 2 by 2 is equal to f of 0. அப்போ f of 0 வேல்யூ என்ன, f of 0 is equal to 1. அதுதான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஸோ 3 is equal to limit h tends to 0 f of 0 வேல்யூ என்ன, 1 into f of h minus 1 the whole divided by h. இப்போ இதை நோட் பண்ணிக்கோங்க. 3 is equal to limit h tends to 0 1 into f of h minus 1 the whole divided by h. இந்த full டேர்முக்கும் எனக்கு வேல்யூ வந்து 3. இதுதான் நம்ம இங்க f dash of 5ல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பண்ணலாமா, இது வரைக்கும் f dash of 5 எது வரைக்கும் போட்டிருக்கோம், limit h tends to 0 2 into f dash of f of h minus 1 the whole divided by h. இந்த 2 வந்து ஒரு கான்ஸ்டன்ட், அதனால லிமிட்டுக்கு வெளியிலேயே நம்ம போட்டுக்கலாம். So 2 into limit h tends to 0 f of h minus 1 the whole divided by h.
இந்த whole term நான் என்னன்னு சொன்னேன், இதுக்கு வேல்யூ என்ன 3 ன்னு சொல்லி நம்ம பார்த்தோமா, f dash of 0 க்கு போட்டு. So 2 into 3 that is equal to 6. அப்ப f dash of 5 எனக்கு வேல்யூ என்ன 6 தான் எனக்கு ஃபைனல் ஆன்சர். Next 25 vector algebra. The two vectors I plus j plus k and 3i minus j plus 3k represents the two sides OA and OB respectively of a triangle OAB. So triangle இருக்கு OAB where O is the origin. So OA and OB வந்து two sides. The point P lies on AB. So the point P lies on AB such that OP is a median. Okay, find the area of a parallelogram formed by the two adjacent sides, that is OA and OP. The two adjacent sides oda parallelogram தான் நம்மள கேட்டிருக்காங்க. Okay, area of the parallelogram. Okay. இப்போ formula என்ன, area of a parallelogram that is defined by two adjacent vectors அப்படினும்போது magnitude of a vector cross b vector நம்ம போடுவோம். இங்க வந்து என்ன இருக்கு, OA vector and OP. So OP cross OA, magnitude of OP cross OA, two adjacent vectors. Okay, இங்க OP vector ங்கிறது என்ன, is the position vector of point P where P is the median of AB. So position vector of point P எப்படி நம்ம கண்டுபிடிப்போம், OA plus OB divided by 2. இங்க எனக்கு OA வும் OB யும் எனக்கு வந்து கொடுத்துட்டாங்க. So OB யும் எனக்கு கொடுத்துட்டாங்க. OA is equal to I plus J plus K and OB is equal to 3A minus J plus 3K. Value substitute பண்ணலாமா. So P is equal to I plus J plus K plus 3I minus J plus 3K the whole divided by 2. Next என்ன வரும், டைரக்டாவே ஆட் பண்ணுங்க. So இங்க 1 into I 1 into I 3I, 1 plus 3 is 4I plus J minus J எனக்கு cancel ஆயிருமா. So plus 1 into K இருக்குமா, plus 3, 1 plus 3 is 4. So plus 4K the whole divided by 2. இதில் வந்து நான் 2 மட்டும் வெளியில் எடுக்கிறேன் காமனா, ஏன்னா கீழே 2 தான் இருக்குது, கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா 2I plus 2K the whole divided by 2. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 2 into 2I is 4I, 2 into 2K is 4K. இப்போ இந்த 2 எனக்கு கேன்சல் ஆயிடுச்சா. அப்போ பொசிஷன் வெக்டர் P is equal to எனக்கு என்ன வந்திருக்கு, that is 2I plus 2K எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ நான் வந்துட்டு OP vector cross OA vector நான் கண்டுபிடிக்கலாமா. OP vector cross OA vector இதுதான் என்னோட OP vector. So OP vector cross OA vector. OP vector cross OA vector னா என்ன ஃபார்மட்ல நீங்க கண்டுபிடிப்பீங்க, டிட்டர்மினன்ட்ஸ் ஃபார்மட்ல. that is 2 0 2. ஏன்னா இங்க 2 இருக்கு, J வேல்யூ இங்கல அது 0 போட்டுட்டேன், K ல 2 இருக்கு. Okay, for OA is 111 வருமா. ஓகே, கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் I எடுத்துப்போமா, I into இது ஃபுல்லா போயிடும். ஸோ இது ஃபுல்லா போயிட்டு இது ஃபுல்லா போயிடும். 1 into 0 is 0 minus 2. Next minus J into 2 minus 2 plus K into 2 minus 0. 2 minus 0. Okay. Next என்ன வரும், minus 2I. The 2 minus 2 0, இந்த full term எனக்கு 0 ஆயிரும். 2 minus 0 is 2 plus 2K minus 2I plus 2K னு எனக்கு கிடைக்கும். இப்போ இதோட magnitude கண்டுபிடிக்கணும். Area of parallelogram formula என்ன, area of parallelogram for the two adjacent sides, that is magnitude of OP vector cross OA vector. magnitude கண்டுபிடிச்சோம்னா minus 2 the whole square plus 2 the whole square. அப்ப எனக்கு final value என்ன கிடைக்கும், 2 2s are 4, 2 2s are 4, root 8 ன்னு கிடைக்குமா. root 8 நான் எப்படி எழுதுவேன், root of 4 into 2, root of 4 into 2 எனக்கு வந்து root 8. so root 4 into root 2 ன்னு வருமா, that is root 4 into root 2. உங்களுக்கே தெரியும் square root of 4 is nothing but 2. so 2 root தான் என்னோட final answer, 2 root 2 square units.
ஏன்னா ஏரியா ஆஃப் த parallelogram நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 2 root 2 square 1 is தான் என்னோட ஃபைனல் ஆன்சர்.